ஹலோ மோட்டோ ஃபேம். நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தோம்னா நம்ம நிறைய கார்ஸ் வந்து வே அஹெட் ஆஃப் டைமில் வந்துன்னு சொல்லுவோம். அதாவது பார்த்தோம்னா மார்க்கெட் அதை எதிர்பார்க்கிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய குளோபல் கார்ஸ் உள்ளே வந்திருக்கும். அது அன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் பெருசாக பீப்புள்கிட்ட கனெக்ட் ஆகாமல் போயிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னைக்கு இருக்கிற எட்டி கூட கேம் வே அஹெட் ஆஃப் டைம்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா பாருங்கள், இது வந்து ஒரு மிட் சைஸ் ப்ரீமியம் எஸ்யூவி. நம்ம ஒரு மிட் சைஸ் எஸ்யூவிஸோட ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செக் ரிப்பப்ளிக் மேனுஃபேக்சரான ஸ்கோடா வந்து, அதாவது விஏஜி குரூப்பில் இருக்கிற ஸ்கோடா வந்து செடான்ஸுக்கு பேர் போன அந்த பிராண்ட் வந்து ஒரு எஸ்யூவி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது வரும்போதே ஒரு 4x4 கேப்பபிளான ஒரு சூப்பரான சேசிஸோட ஒரு 2 லிட்டர் டீசல் என்ஜினோட வந்து ஒரு பொட்டன்ஷியலான ப்ராடக்டாக வந்திருக்கு. நம்மளுடைய ஐகானிக் கார்ஸ் எபிசோடில் நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறோம். 28வது எபிசோடில் நம்ம எட்டியை விசிட் பண்ண போகிறோம். இதோட ஸ்டோரியை பேசலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் பேசியிருந்தோம். அதில் என்னென்னா, இந்தியாவுடைய மிஸ் பண்ணக்கூடிய கார்ஸ், குளோபல் கார்ஸ் ஆகட்டும் இல்லை இந்தியன் மார்க்கெட்டில் இருந்த கார்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடியது திருப்பி வந்தால் எப்படி இருக்குன்னு ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்போது, யாராச்சும் நல்ல வெல் மைண்டட் ஐகான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் செந்தில்குமார் வந்து கோயம்புத்தூரில் அவர் வந்து அவரோட வெஹிக்கிள் தான் ஏதாவது நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. நம்ம இந்த கோயம்புத்தூர் ட்ரிப்பில் இந்த கண்டென்ட் பண்ணுறோம். அவரோட ஒரு இன்டர்வியூ நம்ம அடுத்து எடுப்போம். தொடர்ந்து பாருங்கள். நம்ம மோட்டோ ஃபேம் சார்பாக வந்து அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இப்போ நம்ம எட்டியோட ஸ்டோரிக்கு வரலாம். ஸ்கோடாவுடைய ஒரு எம்யூவி, ஒரு எம்பிவி ஸ்டைல் கதை வந்து ட்ரக்காக கூட கனெக்ட் ஆகுது. நம்ம ட்ரக்கர் வந்து ஹிந்துஸ்தான் மோட்டார்ஸோட ட்ரக்கர் கண்டென்ட் பண்ணியிருப்போம். அதில் இந்த கதையை பேசியிருப்போம். நீங்கள் அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். அது வந்து ஒரு டிஃபெண்டர் ஸ்டைல்லே இருக்கும் ட்ரக்கா. அது ஒரு மல்டி பர்பஸ் வெஹிக்கிள். அந்த ட்ரக்கால இருந்து அவங்களுக்கு அடுத்து ஒரு எஸ்யூவின்னு சொல்லக்கூடியது இந்த ரூம்ஸ்டரை நம்ம சொல்ல முடியாது, இதை மாதிரியே தான் இருக்கும். ரூம்ஸ்டருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் எஸ்யூவி மார்க்கெட்டில் பண்ணணும்னு இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்கோடா அந்த பீரியடில் ஒரு செடான் மேனுஃபேக்சராக தான் அவங்கள பிளேஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அக்டாவியான்னு சொல்லக்கூடியது, சூப்பர்னு சொல்லக்கூடியது. அதுக்கு இன்னைக்கு குளோபலி நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸ் சொன்னாலும் அது வந்து யூனிக்காக தான் இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க வந்து ஜெனீவா ஆட்டோ ஷோவில் 2005 ஒரு கான்செப்டை வச்சுருந்தாங்க. அந்த கான்செப்ட் பீப்புளுக்கு ரொம்ப பிடிச்சிது. அதே வருஷம் 2005 பார்த்தோம்னா ஃப்ராங்க்ஃபர்ட் மோட்டார் ஷோவில் ஒரு பிக்கப் மாடலில் வந்து ரியர் சீட்டில் கேன்வாஸ் எல்லாம் இருக்கிறது மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் இது லான்ச் ஆச்சுது. லான்ச் ஆன பீரியடில் பீப்புளுக்கு இது ரொம்ப கனெக்ட் ஆச்சுது. ஏன்னா பார்த்தோன்னா இது PQ35 அக்டாவியோட சேம் சேசிஸில் பண்ணியிருப்பாங்க. ஒரு 1600 கிலோகிராம் கிட்ட இதோட கர்வ் போயிட்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸி ஷேப்பில் ஒரு பொட்டன்ஷியலான ஒரு எஸ்யூவியாக 4x4 கேப்பபிளாக பண்ணியிருப்பாங்க. யூரோ என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கும். ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஏர் பேக்ஸ் ஆகட்டும், ஆன்டி ஸ்லிப் ரெகுலேஷன் ஆகட்டும், அந்த ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட்னு சொல்லி ஏகப்பட்ட அந்த ஒரு டிப்பிக்கல் அந்த ஜெர்மனுக்கான எல்லா பாயிண்ட்ஸையும் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதுக்கு ஒரு கிரிட்டிசிசம் வந்து வந்த புதுசில் எப்படின்னா, மிஸ்டர் ஜெர்மி கிளார்க்சன் வந்து சொல்லியிருப்பார், எட்டி இஸ் த பெஸ்ட் கார் இன் த வேர்ல்டுன்னு சொல்லக்கூடியது. அந்த பீரியடில் அவர் பேசும்போது அப்படி எட்டி வந்து குளோபலி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்டை ஸ்கோடா வந்து இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. எக்ஸ்ட்ரா டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்டு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் காமனாக தெரிகிற ஒரு டிசைன் தான். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்கோடா கார்ஸில் இன்னொரு ஸ்டைலில் லோகோ இருக்கும். இந்த பழைய லோகோ, இந்த ஃபேபியாவோடைய இந்த கிரில் டிசைன் வந்து நம்ம சூப்பர்பில் அக்டாவியெல்லாம் பார்க்குற அதே ஸ்கோடாவோட அதே ஃபேமிலி கிரில். ஆனால் ஒரு யூனிக்கான ஒரு டிசைன் எலமெண்ட் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்பிளிட்டான ஹெட்லாம்ப்ஸ். நம்ம இன்னைக்கு வந்து ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கிற மாடல்ஸ் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டாக யூனிக். இந்த மாதிரி ஒரு மாடலே நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு பானட், அதில் கொஞ்சம் க்ரீஸ் லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அது ஒரு மசில் கேரக்டர் கொடுக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபிட்டான பார்க்கிங் சென்சார்ஸ் ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஒரு ஸ்டாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுடைய ஃபேமிலி டிசைன் அந்த ஸ்டாண்ட்ஸோடு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. சைட் டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.2 மீட்டர்ஸ் லெங்க் இருக்கும். இந்த 2 பாக்ஸ் டிசைன் நம்ம சொல்லுவோம்ல, அந்த 2 பாக்ஸோடைய ப்ராப்பர் ஷேப்பை சொல்ல முடியும். இந்த போர்ஷனில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அங்கே அப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும். 2578 மில்லிமீட்டர் வீல் பேஸ். நீங்கள் வந்து நான் இதை மிட் சைஸ் ப்ரீமியம் எஸ்யூவின்னு சொல்ல காரணமே இந்த சைஸ் தான். ஃப்ரண்டல் ஓவர் ஹேங்கை பாருங்களேன். இது 4x4 கேப்பபிள்னால நம்ம ஆஃப் ரோடுக்கு எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கான ஆர்டிகுலேஷனுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ப்ளஸ் நல்ல ஒரு ஃப்ளாட் வீல் ஆர்ச் கொடுத்துருக்காங்க. அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இந்த டோரில் இந்த மாதிரி ரப்பர் பீடிங்ஸ் வரக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்குது. கீழே அந்த ரன்னர் போர்டில் பாருங்களேன், எஸ்யூவினால் நம்ம வந்து ஆஃப் ரோட் பண்ணும்போது ஸ்க்ராட்ச் ஆகும்னு சொல்லி அதை வந்து பிளாஸ்டிக்லேயே கொடுத்துருக்காங்க. கூட நீங்கள் பாருங்களேன், இது வந்து அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் அலாய் வீல். இது வந்து ஆல்டரேன் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. 215/65 R16. அன்னைக்கு வந்து R16 வந்து ஒரு இந்த சைஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சைஸாக நம்ம சொல்ல முடியும். இதோட டிசைனே இந்த போர்ஷன் தான்.
இந்த பி பில்லர் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஸ்கோடாக்கே உரிதான ஒரு பி பில்லர். நம்ம வந்து லாரால இதை பார்க்க முடியும். இந்த டோர் ரொம்ப பெருசு. இந்த பின்னாடி நீங்க பாருங்க, இதுலயே ஒரு பெரிய குவார்டர் பேனல் இருக்குது. ரூஃப் ரெயில்ஸ் இதெல்லாம் ஃபங்க்ஷனல். எஸ்யூவின்னு சொல்லும்போது 180 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் ப்ராக்டிக்கலா கிடைக்கும், அதாவது ரியலா கிடைக்கும். ரியர் பாருங்களேன், ரியரும் ஒரு பாக்ஸியான ரியர். இதுல டைல் லாம்ப்ஸ் இதோட முடியுது. இங்க வந்து ஒரு பிளாக் போர்ஷன் அப்படி கட் பண்ணி இருக்கிற ஒரு போர்ஷன்ல இருக்குது. பிளாக் டவுட் பம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம உள்ள கார்ஸ்ல வந்து பிளாக் பம்பர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அந்த ஒரு ப்ரீமியம்னஸ் இல்லாத ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் இது வந்து நல்ல லுக்காக இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த குஷாக்ல எல்லாம் அவங்களோட வைப்பர்ஸ் வந்து இப்போ இருக்கிறது ப்ரீமியம் இல்லாமல் இருக்குன்னு சொல்றதுக்கு ரீசன் இந்த வைப்பர் தான். என்ன ப்ரீமியமாக இருக்குது பாருங்க அது. ஏன்னா வாஷரும் இதுக்குள்ளே இன்க்ளூடடாக இருக்கும். ப்ளஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், டியூவல் டெயில் பைப்புன்னு சொல்லி அந்த ப்ரீமியம்னஸுக்கு எந்த குறையுமே இல்லாமல் ஒரு யூனிக்கான ஷேப். ஆக்சுவலி இது வந்து ப்ரீ ஃபேஸ் லிஃப்ட் மாடல். ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் இதே சில்லவுட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹெட்லாம்பில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து, அதாவது ஸ்வெப் பேக்கான ஸ்ட்ரைட்டான ஹெட்லாம்ப்ஸ் இருந்து அந்த மாடர்னான கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் பண்ணியிருப்பாங்க. இதோட எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இன்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் கேட்குறேன். பழைய கார்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஒரு டைப்பான இன்டீரியர்ஸில் ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஃபீல் இருக்கும். மினிமலிஸ்டிக்காக ஆனால் வந்து தேவையான எல்லாம் இருக்குது, எர்கனாமிக்கலி சார்ட்டடாக இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் வந்து போலோ வந்த புதுசில், அதுவும் வெண்டோ வந்த புதுசில், ஏன்னா அதுதான் நம்ம டெமோக்ரட்டைஸ் பண்ணிச்சு. ஐ மீன் நம்ம கொஞ்சம் மிடில் கிளாஸ்க்குள்ளேயும் அது வந்தது அந்த மாடல்ஸ். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸியான ஒரு ஸ்டைல் இருக்கும். அதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேலே அப் மார்க்கெட்டாக கொஞ்சம் கூட ப்ரீமியமாக பார்த்தீங்கன்னா லாரா வந்த புதுசில் இருக்கு. அதே லாராவோட இன்டீரியர்ஸ் இதில் இருக்கு. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இந்த டயல்ஸ் வந்து நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு பாட்காஸ்ட்டில் பேசியிருந்தோம். இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன்ஸுக்கும் அனலாகுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் இந்த டயல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டே இருக்கலாமா இருக்குது. அதில் ஒரு குட்டி மோனோக்ரோமில் வந்து ஒரு டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுலேயும் நீங்கள் பாருங்கள், எம்ஐடியில் டீட்டெயில்ஸ் இல்லாமல் இல்லை, இன்னைக்கு இருக்கிற கார்ஸில் இல்லாத மாதிரி இதில் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஸ்கோடா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லக்கூடியதில் இதில் என்ன எரர் இருக்கோ அது எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணி காட்டும். அதாவது நம்ம இது ஃபியட்ஸ்லேயும் சொல்லியிருக்கோம், ஸ்கோடா டிஸ்பிளே பண்ணும். அப்புறம் அந்த ஸ்டியரிங் வீல் அதோடைய ஒரு தனி ஃபீல், அந்த லெதர் ஆகட்டும், இந்த ஒரு 5 ஸ்போக் ஸ்டியரிங் வீலோட ஒரு ஃபீல் ஆகட்டும், அது ஒரு தனியான ஒரு விஷயம். கூட நீங்கள் பாருங்கள், இதை 5 நம்ம சொல்ல முடியாது, 4 ஸ்போக். அப்புறம் இந்த ஏரியா இது வந்து கொஞ்சம் ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல். இதில் வந்து ஒரு க்ளோ பாக்ஸோடைய ஒரு பாயிண்ட், ஏன்னா ஸ்கோடாக்கு அவங்களோட கிளவர் டச்சஸ் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அப்புறம் இந்த மெட்டல் பாருங்களேன், ஒரு ஆர்டிஃபிஷியலான வுட்டு, ஆனால் இது வரைக்கும் அது நீட்டாக இருக்குது. அப்புறம் இதுலேயும் ஸ்டோரேஜுக்கான பாயிண்ட் இருக்குது. இந்த கன்சோல் நீங்கள் பாருங்களேன், இது வந்து இன்னைக்குள்ள மாடர்ன் கார்ஸில் இந்த ஃபீலே நமக்கு கொடுக்காது. நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூவல் சோன். அன்னைக்கு இந்த டியூவல் சோனில் டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ண முடியும். 19, 20, 21, 22 டிஜிட்டலே இல்லாமல் டெம்பரேச்சர் செட் பண்ண முடியும். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், லோலேருந்து 18லேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. 2 சைடு இதுக்கும் ஒர்க் ஆகுது. கூட இது வந்து சிடி சேஞ்சர், இதுக்கு ஒரு பேர் இருக்குது பாருங்க, பொலியூரோன்னு இருக்குது. நம்ம இந்தியாவில் பொலியூரோ வேறு, சிடி சேஞ்சர் இருக்கும். கூட இதில் வந்து நம்ம 6 சிடி சேஞ்சர் எதாவது வைக்கணும்னா க்ளோ பாக்ஸில் வைக்க முடியும், ரியரில் வைக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த சீட்ஸ் பற்றி நம்ம இதோட முடிச்சுட்டு வருவோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் இருக்குது. கியர் ஸ்டிக் வந்து கைப்பட்டு தேஞ்சு போச்சு. இதுலேயும் மொபைல் வைக்கிறதுக்கு அன்னைக்கு பாருங்கள் ரப்பர் மேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரீமியமாக இருக்கும். கபி ஹோல்ஸ் நிறைய இருக்கும், ஆம்ப்ரெஸ்ட் இருக்கும். இந்த சீட்ஸ் வந்து நல்ல தை சப்போர்ட் இருக்குது, நல்ல சப்போர்ட்டிவான போல்ஸ்ட்ரிங் இருக்குது. இதுலேயும் சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்குது. கூட சேஃப்டி ஃபோக்கஸ்டாக கீழே பாருங்களேன், ஒரு இண்டிகேட்டர் மாதிரி நமக்கு ஒரு சேஃப்டிக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. கூட அதில் டோர் பேடில் பாருங்கள், எதுவும் ரேட்டில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. ஆக்சுவலி நான் ஏதோ ஒன்று இழுத்து பாரு. அதாவது நம்ம இன்னைக்குள்ள கார்ஸ்ல எதுல கூட இதை நம்ம பார்க்க முடியாது. இதே மாதிரி இதோட பூட்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த இது இருக்கும், நெட் இருக்கும், நம்ம எதுவும் ரேட்டில் ஆகாமல் இருக்கிறது. ஆக்சுவலி இந்த ரூஃப் லைனர் வந்து அவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெல்ட் லைனர் டேமேஜ் பண்ணதுனால இவங்க ஒரு லெதரைட் போட்டு அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து சன்கிளாஸ் ஹோல்டர், லைட்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்குது. ப்ளஸ் அன்னைக்கே பாருங்களேன் ஆட்டோ டிம்மிங் IRVM. எனக்கு இந்த ஸ்டியரிங்கை நீங்கள் இப்படி இருந்து பார்த்தாலே இந்த ஸ்டியரிங்கோட சர்க்கிளும் இந்த கவுலோட சர்க்கிளும் அப்படி கரெக்டாக இருக்கும். அப்போ எதுவுமே அப்ஸ்ட்ரக்ட் ஆகாது. அப்ரைட்டான சீட்டிங் போஸ்டர். இந்த குரோம் பாருங்கள், இது ஒரிஜினல் குரோம்.
அந்த குரோமோடைய ஃபீலிங், அதில் ஒரு ட்விட்டர், அதுக்குள்ளே ஒரு பவர் விண்டோக்கான பட்டன்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே ப்ரீமியமாக இருக்குது. கூட இதில் இந்த ஒரு இண்டிகேட்டர் இதில் ஒன்று எரியுது பாருங்கள், ஒரு சின்ன எல்இடி, அது அங்கே இருக்காது, இங்கே தான் இருக்கும். இது என்னென்னா வெஹிக்கிள் வந்து சேஃபாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை பேஸ் பண்ணி ஒரு ரீலும் பண்ணியிருக்கோம். நம்ம லாக் பண்ணதுக்கப்புறம் இது பிளிங்க் ஆகிட்டு இருக்குதுன்னா அந்த இம்மாபிளைசர் சிஸ்டம் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பெடல் ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். டிரைவருக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட் ஒன்று இருக்குது. ஆர்கன் டைப் ஆக்சிலரேட்டர் பெடல். ஆர்கன் டைப் வந்து நேற்றுக்கு தான் நானும் டேனையும் பேசிகிட்டு இருந்தேன் ஆர்கன் டைப் பெடல் பற்றி. அது ஓட்டுறதே ஒரு தனி ஃபீல். அது வந்து நம்ம இப்படி கொடுக்குறது நமக்கு தெரியும். அதுவும் நம்ம பேர் ஃபுட்டாக ஓட்டினோன்னா இன்னும் அது ஒரு தனி ஃபீலாக இருக்கும். நம்ம செகண்ட் ரோ பார்க்கலாம். செகண்ட் ரோ பார்க்கலாம். ஹெட்டை ஸ்லைட்டாக மைண்ட் பண்ணி உள்ளே வரலாம், ஆனால் ஏகப்பட்ட ஹெட் ரூம் இருக்குது. ஆக்சுவலி இது பாருங்கள், ஒரு யூனிக்கான சீட். நீங்கள் சிட்ரனோட C5ல தான் ரீசெண்டாக 3 தனி சீட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். இது அதே மாதிரி 3 தனி சீட்ஸ். நீங்கள் வந்து ஸ்லைட் பண்ண முடியும், ரெக்ளைன் பண்ண முடியும். அப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்டான சீட்டிங். அதாவது என்ன மீன் பண்ணுதுன்னா, இதை ரீப்ளேஸ் கூட பண்ணி நீங்கள் வைக்க முடியும். இந்த சீட் வேணான்னா இதை கலத்தி எடுக்க முடியும். அப்படி இது ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு கார். நீங்கள் வந்து யூரோப்பில் பார்த்தீங்கன்னா ரியர் சீட் அவங்களுக்கு பெருசாக தேவைப்படாது. அவங்க வந்து இதை சீட்டை கலத்தி வச்சுக்கிட்டு அவங்களோட லெஷருக்கான வெளியே போகிற இடத்துல சைக்கிள்ஸ் அது இதுன்னு எதாவது வைக்கணும்னா ஃபோல்டபுள் சைக்கிள்ஸ் எல்லாம் அந்த பீரியடில் இதில் வைக்க முடியும். அதுக்கான ஒரு சப்போர்ட்டுக்கு தான் இதை வச்சுருக்காங்க. ஆனால் நான் ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கோடா வந்து செடானுடைய கம்ஃபர்ட்டை எக்காரணம் கொண்டு அவங்களோட இந்த எஸ்யூவில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சீட்டிங்கும் பர்ஃபெக்டாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டிவான சீட், சைஸ் சப்போர்ட் இருக்குது, ஏசி வென்ஸ் கீழே இருக்குது, நம்ம காலுக்கு ஏசி வர்றதுக்கு இங்கே ஏசி வென்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு மொபைல் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம இது அக்சசரியாக இருக்கலாம், நம்ம ஹூக் பண்ணி போடக்கூடிய நம்ம க்ரோசரி பேக்ஸ்லாம் ஹூக் பண்ணலாம். லைட் பாருங்கள் என்ன குவாலிட்டியாக இருக்குன்னு. இன்னைக்கு உள்ள கார்ஸில் இப்படி ஒரு லைட் இருக்கா? இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஸ்டைலில் இருக்குது கார்ஸில். இப்போ இது பாருங்களேன், யாராவது எதிர்பார்ப்பாங்களா இந்த ஃப்ரெண்ட் இந்த இதுலேயே வந்து இந்த சுவிட்சாக இது ஒர்க் ஆகும்னு சொல்லி? இது மாதிரியெல்லாம் இன்னைக்கு யாருமே பண்ணுறதில்ல. இதெல்லாம் யூனிக்கான விஷயங்கள். அப்புறம் ஏர்பேக் இங்கே வரைக்கும் வருது பார்த்தீங்களா, 6 ஏர்பேக்ஸுக்கான. அன்னைக்கு சேஃப்டியில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இது ஒரு யூனிக்கான டிசைன் பாருங்கள். பவர் விண்டோ சுவிட்ச் இதில் இருந்ததுன்னா நம்ம திறக்கும் போது மழை தண்ணி அதில் விழுந்து அதில் கட்டி நிற்கும். ஆனால் இதில் பாருங்கள், இதில் மழை தண்ணி பட்டு அப்படி வெளியே போயிடும், இதுக்குள்ளே போகாது. இதெல்லாம் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம இது மாதிரி எல்லாம் மிஸ் பண்ணுறோம். ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கிளவர்னா ஸ்கோடா தான், அதுக்குள்ளே ட்விட்டரை நீட்டாக வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை உண்டு, நம்ம இதில் ஏதாவது ஒன்று போச்சுன்னு கலத்தணும்னா மொத்த கன்சோலை சேர்த்து மாற்றணும், அது வேற ஒரு பிரச்சனை. எக்ரஸ் பார்க்கலாம், ஈஸியாக வெளியே வரலாம். பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஒரு ஸ்கொயரான ஒரு பூட் பாருங்களேன், 415 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது. சீட்டெல்லாம் ஃப்ளிப் பண்ணுறதுக்கெல்லாம் இதில் ஆப்ஷன் இருக்குது. சென்டர் சீட் அங்கே போச்சுன்னா ஆம்ரெஸ்டாக ஒர்க் ஆக முடியும். அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து அவ்வளோ ப்ராக்டிக்கலான பூட். ஸ்பேர் வீல் வந்து இதுக்குள்ளே மவுண்ட் பண்ண முடியும். நீங்கள் வந்து யூரோப்பியன் மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜம்ப் பண்ணி வந்து இதை பிடிக்கிறதுக்கு ஹைட்டில் இருக்குதுன்னா இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அது ஏன்னா நீங்கள் வந்து அக்டாவியாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த விண்டோவும் சேர்ந்து வந்து ஓப்பன் ஆகும். அதுக்காக இந்த ஹேண்டில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த மெட்டீரியலுக்கு பேர் வந்து ஸ்டைரோஃபார்ம். நம்ம பூட்டை வந்து பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நீங்கள் பாருங்களேன், இது வந்து இதுக்கு மேலே இருந்தது, அதுக்குள்ளே பாருங்கள் எல்லா பொருளையும் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. இதில் கொஞ்சம் யூனிக்கான விஷயம் இருக்குது. 4x4னால நம்ம எங்கேயா ஸ்டக் ஆனோம்னா இழுக்கிறதுக்கு ஒரு அந்த என்ன சொல்கிறது டவ்விங்கான ஒரு கேபிள் இருக்குது. கூட இது வந்து நம்ம அந்த லோகோவை ஹப்பில் இருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். அப்புறம் இங்கே பாருங்களேன், ஒரு பிக்கர் மாதிரி ஒன்று இருக்குது. இது வந்து அந்த லக்னட்டை பிக் பண்ண வேண்டியது. இப்படி நீங்கள் வந்து அந்த காலகட்டத்தில் பர்ஃபெக்டாக எல்லாமே வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கூட விஷயங்கள் இருக்குது. அது பாருங்கள், எல்லாமே இன்பிளேஸில் இருக்குது, எதுவும் ரேட்டில் ஆகாது. இந்த மெட்டீரியல் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் இப்படி போட்டுக்கிட்டு இதை இப்படி லாக் பண்ணோன்னா இது வந்து நம்ம லக்கேஜ் பேக்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். கூட நம்ம அந்த நெட் வச்சுருந்தோம்னா நெட்டையும் டைப் பண்ண முடியும். இன்னொரு யூனிக் விஷயம் கூட இருக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் டீப்பாக காட்டு. இதில் ஒரு ஹூக் இருக்குது பாருங்கள், உள்ள ஹூக்வெல்ல. இந்த ஹூக் வந்து எதுக்கு இருக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த நம்ம முதல்ல சொன்னோம் பார்த்தீங்களா, 2 சீட்ஸில் தான் பீப்புள் போகிறாங்க. பின்னாடி வந்து லெஷருக்காக அவங்க ஃபிஷ்ஷிங் எதாவது போகிறாங்கன்னா ஃபிஷ்ஷிங் ரேக்கெட்டோடைய அந்த ஹூக் வந்து வேறு எங்கேயும் தெரிக்கக்கூடாது, அதில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி வைக்கிறதுக்கு.
அதாவது கிளவர் ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதுதான், பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியுங்களா அதில் இருக்கு. நம்ம இந்த எட்டி பற்றின ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் சார்கிட்ட கேட்கலாம். சார் முதல்ல தேங்க்யூ, நீங்கள் வந்து உங்கள் டைமை கண்டிப்பாக தேங்க்யூ. இது வந்து ஒரு யூனிக்கான ஒரு கார். நாங்கள் இது ஒரு கலெக்டபிள்னு சொல்லக்கூடிய லெவலுக்கு இருக்குது. நீங்கள் வச்சிருக்கிறத பார்த்தாலும் இருக்குது. இது எப்படி உங்ககிட்ட வந்தது, எந்த வருஷம் வாங்குனீங்க? சார் நான் ஒரு 2015ல வண்டி எடுத்தேங்க சார். ஏப்ரல் மந்த்ல என் பையன் பிறந்திருந்தான். ஓகே. ஸோ அது கமோமரேட் பண்ணுறது மாதிரி ஒரு கார் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தேங்க சார். ஆமாம். இது எலிகன்ஸ் மாடல். எலிகன்ஸ் மாடல் 4x4. ஓகே. இந்த காரோடைய யூனிக்னஸ் ஆகட்டும், இல்லை நீங்கள் ஓனர்ஷிப்பில் ஃபீல் பண்ண கொஞ்சம் விஷயங்கள், நாங்கள் கண்டனில் சொல்லாத விஷயங்கள் இருக்கிறத சொல்லுங்களேன். சார் எனக்கு வந்து இந்த கார் வந்து வெரி கனெக்டடுங்க சார். ஆல்வேஸ் இப்போ வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே பிடிச்ச கார் இது. என்னோட ஒய்ஃபுக்கு, என்னுடைய பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் போயிருக்கிறோம், என்றைக்குமே லெட் டவுன் பண்ணதில்லை. ஸோ இப்போ நான் சென்னையெல்லாம் வந்து இங்கேருந்து காலையில் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஈவினிங்லாம் வந்திருக்கிறோம். ஒரே நாளில் வந்திருக்கோம். இப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு எடுப்போம், ஒரு 12 o'clock போயிடுவோம். ஒரு ஃபேமிலி விஷயத்துக்காக போகணும். போயிட்டு அப்படியே 2 o'clock திருப்பி வண்டி எடுத்து இங்கே 9 மணிக்கெலாம் வந்தாச்சு. ஸோ அவ்வளோ ஒரு வண்டி வந்து எந்த ஒரு திணறல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ அப் ஹில் டவுன் ஹில் எதுவாக இருந்தாலும் இருக்கும். ஓகே. ஒரு இஷ்யூஸ். இப்போ ஜெர்மன் கார்ஸ் வச்சிருக்கிறது கொஞ்சம் பெயிண்ட் டேக்கிங் ப்ராசஸாக தான் நம்ம எல்லாரும் பார்ப்போம். ஆனால் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க, இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராசஸ் இருக்கா உங்ககிட்ட? சார் ப்ராசஸ்ல எனக்கு வந்து தெரிஞ்ச மெக்கானிக் ஒருத்தர் இருக்காரு. அதான். ஸோ அவர் வந்துட்டு ஹீ டேக்ஸ் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப பில்லும் அவர் சொல்ல மாட்டாரு. ஸோ அவரை நம்பி கொடுத்தா அவர் எனக்கு நம்பிக்கை எல்லாமே பண்ணிக்கலாம். அந்த மெக்கானிக் ரேப்போ வந்து நம்மளால இந்த மாதிரி கார்ஸை மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். அது இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஜெர்மன் கார்ஸ் மெயின்டைன் பண்றது கொஞ்சம் எக்கனாமிக்கலா இருக்குங்க. இல்லைன்னா அதர்வைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா தான். எக்ஸ்பென்சிவ். ஆமாம். இல்லை ஸ்பேஸ் வந்து இது ஆடியோட ஷேர் பண்ணுறதுனால ஸோ நமக்கு கொஞ்சம் இருக்கும். கண்டிப்பாக. இது இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் ஆகுது இல்லை உங்கள் கையில் வந்து? கிலோமீட்டர் வந்து 1,87,000 கிட்ட நாங்கள் ஓட்டும்போது பார்த்தோம். ஆமாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா, இல்லை தேடினா ஏதாவது கிடைக்குதா? இல்லை தேடிட்டு இருக்கேன் சார். மோர் தென் 2 இயர்ஸ்க்கு மேலே தேடிட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கல. கிடைக்காது இந்த இதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட். ஆமாம். அதாவது இதை நம்ம வச்சுக்கிட்டு ஃபேமிலிக்கான ஒரு கார் வாங்கலாமே தவிர இந்த கேட்டகரியில் இந்த ஸ்டைல், அதுவும் இன்னைக்கு நம்ம கொடுக்குற பட்ஜெட்டுக்கான ஒரு பாயிண்ட்ல மிட் சைஸே 27 லட்சம் ரூபாய் வருது. ஆமாங்க. அப்படி பார்த்தோம்னா இதுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லைன்னு சொல்லலாம். சார் இது வந்து உங்ககிட்ட 2015ல வந்தது. அதுக்கு முன்னாடி என்னென்ன கார்ஸ் வச்சிருந்தீங்க? சார் அதுக்கு முன்னாடி டாடா மான்சா வச்சிருந்தேன். அது ஒரு 2 இயர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து 1.6 ஃபோர்ட் ஐகான் அந்த ஜோஷ் மிஷின். ஓகே. ஸோ அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் காருங்க. ஸோ அது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேற லெவல். அது வந்து அந்த ஜோஷ் மிஷினுக்கு உண்டான அது உண்மையா இட் வாஸ் ட்ரூ டு தட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது எப்படின்னா நாங்கள் எடுத்துட்டு போயிட்டு லாங் போறப்போ அந்த பெடல் பண்ணும்போது ஃபோரிங் பின்னாடி இந்த மொமெண்டம் இழுக்கும். அதுக்காகவே நாங்க அந்த ப்ராடக்ட் நானே என்னுடைய சிஸ்டர் அதை ட்ரை பண்ணி பார்க்கறது. அந்த அஜய்ல அது போகும் பாத்தீங்களா சார்? அதுல வந்து மோர் தென் 10 இயர்ஸ் அந்த கார் நான் வச்சிருந்தேன். ஸோ அந்த ஃபீல் வந்து அது எல்லாருக்குமே பயங்கர கனெக்டட். அது வந்து உங்களுடைய கார் நம்பரும் அதுவும் என்னது ஒரே நம்பர். அப்படியா? 10 முடியும். ஸோ அதனால வந்து அது பயங்கர ஃபேமிலியோட ரொம்ப கனெக்டடா இருந்துச்சு. ஒரு 10 இயர்ஸ் மேல 12 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. அதனால அப்புறம் தான் அது கொடுத்தாச்சு. அதுல இருந்து ஒரு அப்கிரேட் தான் இது. ஆமாங்க சார். ஆமா. அந்த ஃபீல் வந்து எனக்கு இதுல தான் அப்புறம் கிடைச்சது. நீங்க அந்த ப்ராடக்ட்ல இருந்து இப்ப ஜோஷ்ல இருந்து, அதாவது ஐகான்ல இருந்து இதுக்கு அப்கிரேட் ஆயிட்டு நீங்க இந்த ஃபீலை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வண்டி எல்லாம் தேடவே முடியாது. ஓகே சார். இப்ப டீசல் லவ்வர்ஸ் வந்து, ஏன்னா நீங்க அங்க பெட்ரோல் ஓட்டுனீங்க, இங்க 2 லிட்டர் டீசல் வந்துருக்கு. டீசலுக்குன்னு எங்களுக்கு நம்ம பாக்குறவங்களுக்கு ஒரு தனியான ஒரு இது இருக்கும். இந்த டீசல் என்ஜின் பத்தி சொல்லுங்க. எக்கனாமி எப்படி இருக்கும், ஹைவேஸ்ல எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும்? சார் எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா சார் நான் ரொம்ப பாக்குறது இல்ல. எனக்கு வந்து மோர் தென் டபுள் டிஜிட் கிடைச்சாலே எனக்கு சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளவுதான் நான் பாக்குறேன். சிட்டிக்குள்ள எனக்கு 10க்கு மேல கிடைச்சிருக்கு. ஹைவேல வந்து எனக்கு 16 ஓகே 16 கிடைக்கும். ரீசனபிள். நான் ஹை ஸ்பீட்ஸா ரொம்ப போக மாட்டேன். மேக்ஸிமம் ஒரு 120. அதுக்கு மேல நான் போறது இல்ல. 120 எல்லாம் இதுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பட் அதுக்கு மேல நான் போறது இல்ல. சேஃப்டி ரெஸ்பான்சிபிளா போறது இல்ல. ஓகே. சோ நோ இஷ்யூ சார். இது வரைக்கும் நான் எல்லா பக்கமும் போயிருக்கேன். ஒன்றும் எனக்கு இஷ்யூ ஆனது சார். இதில் எப்படி நீங்கள் யூசேஜில் ரெகுலரான கார்ஸை விடைக்கும் இதில் ஏதாவது யூனிக்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, அதை இதெல்லாம் சொல்லுங்களேன் சார். யூனிக்னஸ்ன்றது வந்து முக்கியமான ஃபீச்சர் ஒன்று வந்து நான் பார்க்குறது வந்து ரெயினில் போகும்போது சார் மீடியம் ட்ரிசிலாக மாதிரி இருக்கும் சார். ட்ரிசில் சும்மா மைல்ட் ட்ரிசில், வைப்பர் போடணுன்ற ரொம்ப ஒரு போட்டிங்கன்னா ஒரு இன்டர்மிட்டன்டாக தான் போடுவீங்க, ஒரு 5 செகண்ட்ஸ் ஒன். ஆனால் இந்த காரில் வந்து என்ன ஒரு யூனிக்னஸ்னா
ஒரு ட்ரிசில் ஆகும்போது ஒரு 70 அந்த மாதிரி 75 மேல அந்த ரேஞ்ச் போனீங்கனாலே இந்த தண்ணி இதுல பட்டு அப்படியே மேல ஆட்டமைஸ் ஆகி மேல போயிட்டே போயிடும். தண்ணி தங்காது. அது அப்படியே தொடச்ச மாதிரி இருக்கும். ஓகே, தொடச்ச மாதிரி. அதுல ஒரு லாஜிக் இருக்கு பாருங்களேன். நமக்கு வைப்பர் போட மனசு வராது, அப்பதான் தொடச்சு வச்சிருப்போம். அப்ப இது ஃபுல்லா போயிடும். ஃபுல்லா போயிடும், அப்படியே கிளீன் ஆயிரும். ஒண்ணுமே தெரியும், எல்லாம் அப்படியே மேலே அப்படியே லைன் அந்த போயிடும். அதெல்லாம் இருக்கு. அது ஒரு யூனிக்னஸ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காரை தொடச்சு விட்டோம்னா நம்ம விண்டோ இறக்கி ஏத்தணும்னா அது இதுல எதுவுமே ஸ்ட்ரீக் ஆகாது. இல்ல லைன் வரும், அதெல்லாம் வராது. ஓகே, அது நீங்க இப்ப கூட டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். அது அந்த வெதர் ஸ்ட்ரிப்போட குவாலிட்டியா இருக்கு. அந்த குவாலிட்டினால வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இது பேக்கிங் பாருங்களேன், அந்த பேக்கிங் அந்த வெதர் ஸ்ட்ரிப் ஓடி, ஏன்னா இது அதே வெதர் ஸ்ட்ரிப் தான். ஆமாங்க சார், வண்டியோட வந்தது சார். அதுக்கப்புறம் இன்னொரு யூனிக் ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா உள்ள கேபின் நாய்ஸ் சைலண்ட். ஆமா, நம்ம யாருக்காவது ஃபோன்லாம் பேசுறோம்னா யாருக்குமே தெரியாது நம்ம டிரைவிங்ல தான் இருக்குமா இல்ல வீட்டுல தெரியாது. நிறைய பேர் கேட்பாங்க, வண்டியில போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன் ஆனா சத்தமே கேட்கல. இந்த பேக்கிங் எல்லாம் பாருங்களேன், இந்த கொடுத்துருக்கிறப்ப அதே மாதிரி கார்பெட்டிங்கும் நல்ல இதா இருக்கு. இன்னொன்னு அந்த ஃபீல் பாத்தீங்களா, இந்த டோரை நம்ம திறந்து பூட்டும் போது அது ஒரு ஃபீலே ஒரு ஃபீல் தான் சார். அதுதான். ஸோ அதை வந்து இந்த இப்பெல்லாம் கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால வந்து சார் இதை கண்டிப்பா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கலெக்டபிள் மாஸ்டர் பீஸ். எங்களுக்கு என்னன்னா நாங்க வந்து சில டேஸை வெல் ஸ்பென்னு சொல்லுவோம். நாங்க ஒரு 3 நாளா, இது 4வது நாள், 3 நாளா மாடர்ன் கார்ஸை கண்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஓப்பனா சொல்லணும்னா நாங்க வந்து மாடர்ன் கார்ஸ் கிடைக்காத ஒரு ஜாய் வந்து இந்த மாதிரி கார்ஸ்ல நமக்கு அந்த ஃபீல் வரும். அது வந்து அதை ஃபீல் பண்றவங்களுக்கு தான் அது சொல்ல முடியும். உங்க கூட இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இந்த வெஹிக்கிள் நீங்க எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஷர். அவர் ப்ளஷர். தேங்க்யூ சார். நம்ம என்ஜின் பத்தி பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து 2 லிட்டர் சிஆர் காமன் ட்ரெயில் என்ஜின். நமக்கு டிடிஐ நமக்கு இதுல பேட்ஜிங் இருக்கு. டர்போ டைரக்ட் இன்ஜெக்ஷன்ல இருக்கும். 140 PS பவரும் 320 நியூட்டன் டார்க் இருக்கும். இது வந்து 4x4க்கானது. இதுக்கப்புறம் ஒரு 4x2 எடுத்துட்டு வந்தாங்க. அது வந்து ஒரு 30 PS கம்மியா இருக்கும். 110 PSம் 250 நியூட்டன் மீட்டர் இருக்கும். இதுதான் இதோட பேலன்ஸ்டான ப்ராப்பரான வெயிட் டு டார்க் ரேஷியோ, வெயிட் டு பவர் ரேஷியோ எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அந்த டிப்பிக்கல் டீசலோடைய அந்த கிளாட்டர் நம்ம கேட்குது. ஆன்சன் லைட்டை ரவ் பண்ண. ஆக்சுவலி இந்த சவுண்டு ஒன்று கூட உள்ளே வராது, அவ்வளோ சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம டிப்பிக்கலி நம்ம ஸ்கோடா ஃபோக்ஸ்வேகனில் பார்க்குற அதே கீ ஃபாப் ஃப்ளிப் டைப்பில் இருக்கும். லாக்கிங் அன்லாக்கிங் பூட் ரிலீஸ் இருக்கும். அன்னைக்கு தான் ப்ரீமியம் கீ. நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். அன்னைக்கே வந்து கிளச் ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி தான் இதோடைய ஸ்டார்டிங் சிஸ்டம் இருக்குது. நம்ம வந்து ஒரு ரீல் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, கிளச் ப்ரெஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம அட்டன்டிவாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சுற்றி இருக்கிற யார் மேலேயும் வெஹிக்கிள் ஜம்ப் ஆகாது. கூட வந்து டிரான்ஸ்மிஷனுக்கும் வீலுக்கும் அந்த லோடு போகாது, அப்படி கிராங்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கிளச் போட்டு வந்து கியரை போட்டுருவோம். எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற அத்தனை பேரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ண. சீட் பெல்ட் சேவ்ஸ் லைஃப். நம்ம கண்டிப்பாக சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தா தான் நம்மளை வந்து ஒரு எமர்ஜென்சி நேரத்தில் வந்து காப்பாற்ற முடியும். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாது. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டியும் மற்ற ரோடு யூஸஸோடைய சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரோட்ஸ் வந்து சேஃபராக்க முடியும். நம்ம எட்டியை வந்து ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து என்னென்னா ஒரு சாலிடான ஒரு நல்ல ஹெவியான ஒரு காரில் இருக்கிற ஃபீல் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டியரிங்கோட ஹெவினஸ். நம்ம முன்னாடி காலத்து கார்ஸில் அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு ஏறி உட்கார்ந்தோன்னு ஒரு டேங்க் லைக் ஃபீல் கொடுக்குற ஒரு எஃபெக்டை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இதில் நீங்கள் ஏறி உட்கார்ந்தோன்னு தெரியும். பொதுவாக பாக்ஸி ஷேப்பில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வந்து ஏரோடைனமிக்கலி நல்லா இருக்காதுன்னு ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்கள். ஆனால் இது வந்து கரெக்டான ஒரு ஒரு கனெக்டில் இருக்கிற ஒரு இது ரோடோடு ஒட்டி, அந்த கனெக்ட்னு சொல்லக்கூடியது ரோடோடு ஒட்டின ஒரு ஃபீல் கொடுக்குது. அப்புறம் அந்த இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் ஆகட்டும். இப்போ ஆக்சுவலி ஏஜ் ரிலேட்டடாக கொஞ்சம் சின்ன சின்ன ரேட்டில்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் இதில் லிட்ரலி பார்த்தீங்கன்னா 187 ஓடி இருக்குது. அப்படி பார்த்தோன்னா இது பிராண்ட் நியூவாக எல்லாம் இனிஷியல் இருந்த பீரியடில் எப்படி இருந்திருக்கும். அந்த அப்ரைட் சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்ட். எனக்கு என்னென்னா எனக்கு இந்த ஸ்டியரிங் வீலே அப்படி பிடிக்கும். இது லாராவில் இதில் எல்லாம் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்டியரிங் வீல் பார்க்க முடியும். அது இந்த நல்ல நம்ம ஓட்டி அது வந்து இந்த தேஞ்சு போய் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இருக்குது. அதாவது இந்த லெதர்லாம் அவ்வளோ டியூரபிள், அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. அப்புறம் விசிபிலிட்டி, நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு விசிபிலிட்டி ஆகட்டும், நம்ம உட்கார்ந்து இருக்கிற இந்த போஸ்டர் ஆகட்டும், எல்லாம் பர்ஃபெக்ட். இந்த இது இல்லை, ஐ மீன் பிளைண்ட் ஸ்பாட் எதுவுமே கிடையாது.
இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் ஒரு சின்ன கார் ஓட்டுற ஃபீல் தான் இனிஷியலி கொடுக்குது. பேக்கில் எப்படி இருக்கு? ஈகோஸ்போர்ட் ஸ்டைலா? பேக் சஸ்பென்ஷன் பொறுத்தவரையில் ஈகோஸ்போர்ட் வரைக்கும் ஸ்லைட்டாக சாஃப்ட்னு சொல்கிறாரு டேனி. பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது ஒரு 140 PS 320 நியூட்டன் மீட்டரில் வந்திருக்கும். இதுக்கு அடுத்து வந்து 4x2 வந்து 30 PS கம்மியாக 250 நியூட்டன் மீட்டரில் 110 PS 250 நியூட்டன் மீட்டரில் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இது ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம மார்க்கெட்டில் அன்னைக்கெல்லாம் இது ஹைலி பவர்ஃபுல். ஆனால் நீங்கள் 140 PSலாம் நம்ம அன்னைக்கு எதிர்பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னா 320 நியூட்டன் மீட்டர்னு சொல்லக்கூடியது ஒரு 1750 RPMலேருந்து ஒரு 3500 RPMக்குள்ளே ஃபுல்லாக நம்ம கொடுத்துரும். ஆக்சுவலி இதுதான் இந்த வெஹிக்கிளோடைய ஒரு அட்வான்டேஜ் பாருங்களேன். இது வந்து அந்த பானட்டோடைய விசிபிலிட்டி கரெக்டான பாயிண்டில் இருக்குது. நம்ம வந்து இன்னைக்கு நிறைய கார்ஸில் இந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு கிடைக்காது. ஆக்சுவலி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 320 நியூட்டன் மீட்டர் வந்து ஒரு 1750 RPMலேருந்து 2500 RPMக்குள்ளே ஃபுல்லாக கொடுத்துரும். அது இதோட ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதாவது டிப்பிக்கல் அந்த ஒரு ஜெர்மன் அந்த யூரோப்பியன் ஸ்பெக்கில் என்ன இருக்குமோ அது அப்படி இதில் இருக்குது. ஸ்டியரிங் ஃபீல் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனெக்டட். அதாவது நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஒரு கார்னருக்குள்ளே போயிட்டு வெளியே வர்றீங்கன்னா அது அப்படி கனெக்டடான ஒரு ஃபீலில் இருக்கும். ஆக்சுவலி வந்து டீசல் லவ்வர்ஸோடைய ஒரு நல்ல கோல்டன் ஈராவை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரு 2010 இல்லை 2005 2019 வரைக்கும் உள்ளதில் 2010க்கு அப்புறம் உள்ள அந்த ஒரு பீரியட் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் குளோபல் சூப்பர்பான டீசல்ஸ் வந்து கிடச்சிது. அந்த சூப்பர்ப்லேயும் டீசல் இருந்தது அந்த டைமில். நீங்கள் அதில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டீசல்ஸ் வந்து இந்த டீசல். ஏன்னா இது வந்து காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் தான். இந்த காமன் ரெயில் சிஸ்டம் வந்த போது நீங்கள் 1.9 இவங்களுடைய பழைய இன்ஜினுக்கும் இந்த 2 லிட்டர் இன்ஜினுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதோடைய ரிஃபைன்மெண்ட்ஸ் ஆகட்டும், அவுட்ரைட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும். இதில் வந்து என்னன்னா ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு புஷ்ஷோ இல்லை எதுவுமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு அப்படி ஃப்ரீயாக ரவ் பண்ணி ஓட்ட முடியும். நம்ம இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இன்னைக்கு நிற்கிற இடம் எங்கே பார்த்தீங்கன்னா இந்த டியூனில் 2 லிட்டர் நம்ம பார்க்கணும். 2 லிட்டர்னாலே ஹை டியூனில் இருக்கும். இது வந்து அந்த ஒரு 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 கரெக்டான லேயர், அந்த ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டில் இருக்கும். நாங்கள் வந்து நேற்றைக்கு மெரிடியன் டிரைவ் பண்ணோம். மெரிடியனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 170 PS 350 நியூட்டன் மீட்டர். அப்படின்னா அது இந்த இன்ஜினோட ஒரு மாடர்னைஸ்டு டியூனில் இருக்குது. அந்த இன்ஜினை வேணால் அவங்க ஒரு 200 PS ஆகும், 420 நியூட்டன் மீட்டராக ரொம்ப ஈஸியாக டியூன் பண்ண முடியும். ஆனால் டியூன் பண்ணால் அதில் வந்து உங்களுக்கு ஒரு சர்ஜனஸ் இருக்கும், ஒரு தேவையில்லாத ஒரு புஷ் வந்து பின்னாடி இருக்கிற பேசஞ்சருக்கெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மேனுஃபேக்சரர்ஸுக்கு தெரியும் அவங்க ப்ராடக்ட்டுக்கு அது போதும்னு சொல்லி. அந்த ஒரு எஃபெக்ட் தான் இந்த பர்டிகுலர் ப்ராடக்டில். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த டைமில் இது ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் இன்னைக்கு இருக்கிற என்ஜின்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லீனியராக ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு டியூனில் இருக்குது. நம்ம வந்து டர்போ லேக் பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இதுக்காக டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு இல்லை. டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 190 km ஸ்பீட் வரைக்கும் போக முடியும். ஐ மீன் அந்த பழைய இன்ஜினியரிங்கோட எஃபெக்ட் நமக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் அவ்வளோ ரிஃபைன்டாக நீட்டாக இருக்கிறது இந்த இன்ஜினோட ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா நீங்கள் வந்து ரேஷியோஸ் தான் இங்கே பேசும். கியர் இடிக்கவே செய்யல பாருங்களேன். நீங்கள் பார்த்துக்கு 3rd கியர்லேயே சிட்டி ஸ்பீட்ஸில் அப்படியே போக முடியும். ரைஸ் பண்ணி அப்புறம் நீங்கள் ஸ்பீடையும் பில்டு பண்ண முடியும். இன்றைக்கி நிறைய கார்ஸில் நீங்கள் மேனுவலாக கியரை ஒர்க் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா அது டார்க்கை சர்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்கு அது ட்ரை பண்ணிக்கிட்டோம். லோவர் எண்டில் வந்து உங்களுக்கு கியரிங் வந்து தேவைப்படும். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ரொம்ப ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் இப்போ செகண்டில் இருக்கிற இந்த டார்க்கை பாருங்களேன், அந்த ஒரு ஃப்ளோ இதில் இருக்கும். ஆக்சுவலி இதில் வந்து 4x4 பேட்ஜிங் இருக்கிறத பற்றி நம்ம எக்ஸ்டீரியரில் பேசினோம் பார்த்தீங்களா. ஆனால் இந்த வெஹிக்கிளில் இல்லை, இது 4x4. ஆனால் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான் இதோடைய ப்ரைமரி ஆக்சல். நீங்கள் ப்ரைமரி ஆக்சலில் வந்து 95% ஆஃப் டார்க் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆக்சலுக்கு கிடச்சிட்ருக்கோம். இதில் ஒரு இது பார்த்தீங்கன்னா ஆல் வீல் டிரைவாக இதை கன்வெர்ட் பண்ணும்போது ரியர் ஆக்சலுக்கு 90% வந்து சென்ட் பண்ண முடியும். அது ஹால்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டோடைய யூனிட் இது. இது ஆல் வீல் டிரைவ் சிஸ்டமில் அந்த பீரியடில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு.
ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லே அவுட்டில் ஒரு 4x4 சிஸ்டமாக வைக்கணும்னா அந்த அந்த கேரக்டரை வந்து எடுத்துகிட்டு வரணும். அந்த கேரக்டருக்கான ஒரு குவாலிட்டியை அந்த சிஸ்டம் வந்து கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த 4x4 சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம், அது வந்து ரியரில் தான் வச்சுருப்பாங்க. அந்த ரியரில் வச்சுருக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த ப்ராடக்டோடைய ஸ்டெபிலிட்டியையும் அந்த வெயிட்டையும் பேலன்ஸ் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த வெஹிக்கிளை நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஈவிஸ் பேசுவோம் பார்த்தீங்களா, ஈவிஸில் வந்து சேசியில் வந்து சாண்ட்விச் பண்ணி பேட்டரி வச்சிருக்கிறதுனால அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம பேசுவோம். அந்த வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் லிட்ரலி இதில் கிடைக்கும். ஈவிஸில் கொஞ்சம் கூட பெட்டராக கிடைக்கும், ஆனால் 50-50 கிடைக்கும். இதில் நம்ம ஒரு 50-50 சொல்ல முடியாட்டி கூட மெயினாக இந்த ப்ராடக்ட்ல இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா இதுக்கு ரியர் ஓவர் ஹேங் வந்து எக்ஸ்டெண்டடாக இல்லை, அது ஒரு சாப்டு ஸ்டைலில் இருக்குது. அந்த ஒரு அட்வான்டேஜ் வந்து இந்த மாடலுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற நிறைய இன்ஜின்ஸை வரைக்கும் சிட்டியில் ஓட்டுறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் கூட நீங்கள் பாட்டுக்கு அப்படி ஃப்ரீயாக ஓட்டிக்கிட்டு இருக்க முடியும். மெயினாக எனக்கு இந்த வெஹிக்கிள் பிடிக்கிறது என்னென்னா கியர் அடிக்க மாட்டேங்குது, நாக்கிங்கே இல்லை, அது பாட்டுக்கு நம்ம வந்து ஓட்ட முடியும். கிளச் வந்து ரீசனபிளி பைட் இருக்குது, அதுக்காக ரொம்ப ஹெவி கிடையாது. ஆனால் இந்த நம்ம இந்த மாதிரி யூரோப்பியன் கார்ஸோட மேனுவல்ஸ் ஓட்டும்போது இருக்கிற ஒரு ஃபீலை வந்து அவங்களோட அந்த என்ஜினுக்கு போட்டி போடக்கூடிய டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லாஸை வந்து மினிமலாக வைக்கிறதுக்காக, அதோடைய பெர்ஃபார்மன்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அந்த மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அந்த சப்போர்ட்டை கொடுக்கும். கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்குது, அந்த கேட்ஸில் அந்த ப்ரீமியம்னஸ் இருக்குது. ஏன்னா இந்த பீரியடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளோபல் கார்ஸ் நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறதுல மட்டும்தான் இந்த ஷிஃப்டர் கேபிள்ஸோட கொஞ்சம் இவ்வளோ ப்ரீமியமாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் முன்னாடியெல்லாம் நம்ம ஷிஃப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய கார்ஸில் கியரே ப்ராப்பராக ஸ்லாட் ஆகுது, அதில் வந்து ஒரு ரப்பரி எஃபெக்ட் இருக்கும். சில டைம் கேட்ஸில் வந்து ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு போன ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் இப்போ அப்படி இன்டாக்டாக இருக்கு. ஆக்சுவலி வந்து நமக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கிற ஒரு ஏரியாவே ஜெர்மன் கார்ஸோட ரிலையபிலிட்டி தான். மெயினாக யூரோப்பியன் இதை வந்து நம்ம ஜெர்மன் தான் சொல்லணும். செக் ரிப்பப்ளிக் பேஸ்டாக இருந்தாலும் Volkswagen குரூப்போட தானே. இந்த கார் பாருங்க 1,87,462 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுல பாயிண்ட் என்னன்னா வெல் மெயின்டைன்டா நம்ம வச்சிருக்கிறோம். அதாவது ஷெட்யூல்டு சர்வீஸ் வந்து நம்ம கரெக்டா பண்றோம். சின்ன ட்ரபிள் வந்தா கூட நம்ம வந்து நமக்குன்னு ஒரு ரேப்போ இருக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் பர்சனல் இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்ம இதோடைய ரிலையபிலிட்டியை ஜாப்பனீஸ் அளவுக்கு புஷ் பண்ண முடியும்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா கொண்டு போக முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த வெஹிக்கிள் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக லைட் இருக்கும். நீங்கள் வந்து ஜெர்மன் காரில் பார்க்குற ஒரு இதில் என்ஜின் வார்னிங் லாம்ப் இல்லை, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ப்ளஸ் அந்த ஏபிஎஸ் யூனிட்டில் வந்து ஏதோ எரர் இருக்குது, அந்த வார்னிங் வந்து இதில் காட்டிட்டு தான் இருக்குது. அது இது புட் டுகெதர் பண்ணியிருக்கிற இந்த ஃபீலுக்கும் அந்த இன்டீரியரோட குவாலிட்டி ப்ளஸ் இந்த விஷயங்களுக்காக நம்ம இதை கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஐ மீன் காம்ப்ரமைஸ் இந்த சென்ஸ் இந்த லைட் இல்லாதது தான். ஆனால் கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல மெக்கானிக் நம்மக்கிட்ட இருக்காங்க, நம்ம அந்த பேஷனேட்டாக வச்சுருக்கிறோன்னா கண்டிப்பாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். பழைய டச் ஸ்க்ரீன் பாருங்கள், பழைய டைப்பில் உள்ள அந்த இதில் சென்சாரோடைய ஒர்க்கிங் வந்து இதில் காட்டுது பார்த்தீங்களா. முன்னாடி வந்து நீங்கள் எங்கள் வீட்டில் விண்டோ இருக்கும்போது அந்த ஸ்க்ரீனில் இதே மாதிரி காட்டும். அதில் இந்த காரோட இது காட்டாது, இது ஆப்டிக்கல் பார்க்கிங் சிஸ்டம். அதாவது அன்னைக்கு இதெல்லாம் லக்ஸரி, இன்னைக்கு நம்ம வந்து 360 ஆகட்டும் இதெல்லாம் வந்து இதில் அன்னைக்கு இதை நம்ம பார்த்தாலே இதெல்லாம் பெரிய விஷயம், லக்ஸரியான விஷயங்கள். நீங்கள் இந்த ஸ்டியரிங்கோட ஒரு பாயிண்ட் கூட நான் சொல்லணும். அன்னைக்கு உள்ள அந்த ஸ்டியரிங் வெயிட்டில் நம்ம நிப்பாட்டி திருப்பும் போது நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் அதுக்கு எஃபர்ட் கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு இப்படி கறக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் எஃபெக்ட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்டியரிங் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் இப்போ திருப்பும் போது பார்த்தீங்களா ஒரு ஹெவினஸ் இருக்கும். ஆனால் பேசிக்கலி எனக்கு வந்து ஹைட்ராலிக் பவர் ஸ்டியரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங்கில் அந்த இனிஷியல் பீரியடில் கொஞ்சம் கூட டைரக்டாக இருந்து, இப்போ அந்த பீப்புளோடைய ஷோல்டர் கன்வீனியன்ஸ்க்காக அந்த டைரக்ட் ஃபீலை கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. நம்ம இப்படி கறக்கிறது மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருக்கு ஹைட்ராலிக் உடைய அந்த எஃபெக்ட் பிடிக்கணும்ன்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நம்ம இன்டீரியரில் உட்காரும் போது நீங்கள் பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைஸ் எஸ்யூவியோடைய ஒரு ஸ்டைல் நமக்கு தெரியுது, அந்த பாக்ஸினஸ் தெரியுது. ஆனால் ரூமியான இன்டீரியர்ஸ், நீங்கள் ஒரு பாயிண்ட்ல நம்ம உட்கார்ந்தா பெரிய குவார்டர் பேனல், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அப்புறம் சஸ்பென்ஷன், இவ்வளோ ஹெவியான ஒரு காருக்கு நல்ல பேலன்ஸ்டான ஒரு சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து
நமக்கு நல்ல ஹேண்ட்லிங்கும் கிடைக்கணும், 4x4 கேப்பபிளான ஆர்டிகுலேஷனுக்கான ஒரு பாயிண்ட் இருக்கணும், பேசஞ்சர் கம்ஃபர்ட்டும் பாயிண்ட்ல இருக்கு. ஏன்னா முதல்ல நான் சொல்லும்போது சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்கோடா இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அவங்களோட டிப்பிக்கல் செடானுடைய கம்ஃபர்ட் எங்கேயும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு உள்ளதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அந்த ஒரு பாயிண்ட் இதில் நல்லா இருக்குது. தை சப்போர்ட் இன்னைக்குள்ள மாடர்ன் எஸ்யூவிஸை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், ஆனால் அது புட்டுகர் பண்ணியிருக்கிற அந்த ஃபீல் வந்து வேற லெவல். சீட்டோட மெட்டீரியல் ஆகட்டும் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஹெட்ரூம் எல்லாம், ஹெட்ரூம் என்ன ஹைட்டில் உள்ள பர்சன், ஆன்சன் மாதிரி ஹைட்டான பர்சனுக்கும் பிரச்சனை இல்லை. கூட நீங்கள் இதில் பார்த்தீங்களா, இதில் வந்து பேனராமிக் எல்லாம் இல்லை, அதனால நீட்டாக இருக்குது. நம்ம இங்கேருந்து பார்த்தாலே ஒரு ப்ரீமியம் காரில் உட்காந்துருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. கூட நீங்கள் நம்ம இதில் உட்காரும் போது நான் டிரைவர் சீட்டில் என்ன ஃபீல் பண்ணணும், அந்த சென்ஸ் ஆஃப் வந்து ஒரு சேஃபர் கேபின் ஃபீல் கண்டிப்பாக இருக்குது. அதாவது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த எஸ்யூவியோட கேரக்டரும் அதில் இருக்குது, ஒரு செடானுடைய கம்ஃபர்ட்டும் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங்கான சேசிஸோட ஒரு ஃபீலும் இருக்குது. எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு விஷயம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் எட்டி ஓட்டி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நாங்கள் ஒரு தடவை வந்து 10 வருஷம் இல்லை கூட இருக்கும், ஒரு லாரா எட்டி ரேப்பிட் ஆட்டோமேட்டிக் 1.6 பெட்ரோல் எல்லாம் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண பீரியட்ல தான் எட்டி அப்போ ஓட்டுனது. அதுக்கப்புறம் எட்டி ஓட்ட வாய்ப்பே கிடைக்கல. அன்னைக்கெல்லாம் இதோடைய இப்போ நம்ம ஃபீல் பண்ணுற அந்த ஃபீலிங் வேற ஸ்டைலில் இருந்தது. அன்னைக்கு ஒரு அமேஸ்டுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல். லாரா எட்டி ஓட்டுவோம். அதுக்கப்புறம் லாரா நான் நிறைய தடவை ஓட்டிட்டேன், ஆனால் எட்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணும்போது டிரைவருக்கும் கண்ட்ரோல் இருக்கும், நம்மளையும் போட்டு எதுவுமே பண்ணலை. அது இந்த ப்ராடக்டோடைய ஒரு அட்வான்டேஜ். ஆக்சுவலி வந்து ஐகானிக் கார்ஸில் ஒரு நல்ல கார் பண்ண ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா ஒரு வெல் மெயின்டைன் எட்டி நம்மக்கிட்ட கிடச்சிருக்குது. இந்த எபிசோடுக்குன்னு நம்ம இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது இது இப்படி ஒரு பெரிய ட்ராவலாக இருக்கும்னு நாங்கள் நினச்சதில்லை. அதுக்கு நம்ம மோட்டோ ஃபேமோடைய சப்போர்ட் தான். ஏன்னா அவரும் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து தான் நம்மளை காண்டாக்ட் பண்ணாங்க. இதில் நான் ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், இந்த மாதிரி ஐகான்ஸ் நீங்கள் அந்த எபிசோடோட பிளேலிஸ்ட் பாருங்கள், அதில் பண்ணாத ஐகான்ஸ் உங்ககிட்ட இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு ஐகான் உங்களுக்கு அங்கே மிரரில் இது விண்ட்ஷீல்டில் தெரியுது பாருங்க, அதுவும் இதுக்கு கூட நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஐகான்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எட்டியோடைய யூனிக்னஸ், ஸ்கோடா கிளவர்னு சொல்லக்கூடிய மேனுஃபேக்சரோடைய கிளவர் டச்சஸும் ப்ளஸ் அந்த பீரியடில் இருந்த யூரோப்பியன் அந்த பில்டு, அந்த பேலன்ஸ், கம்ஃபர்ட், ஹேண்ட்லிங் எல்லாம் சேர்த்ததை வந்து நம்ம பேசியிருக்கோம். உங்களோட ஃபீட்பேக்ஸும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வந்து வே அஹெட் ஆஃப் டைம்னு சொல்லக்கூடியது எப்படின்னு உள்ளதை நமக்கு புரிஞ்சிருக்கும். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவர் ரெஸ்பான்ஸ்.